بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولكم ما كسبتم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ما أكرم شاب شيخا لسنه إلا قيض الله له من يكرمه عند سنه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கடந்த ஒரு வார காலங்களாக உலகம் முழுக்க பேசப்படும் பேசுபொருளாக அமெரிக்கா நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டுத்தீ விவகாரம். இந்த காட்டுத்தீ விவகாரத்தை இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் எப்படி பார்க்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள்: வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். எதை நாம் விதைக்கின்றோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். ஒரு விவசாயி நெல்லு விதைச்சதுக்கு பின்னாடி அறுவடையாக சோளத்தை எதிர்பார்க்கலாமா? அது முடியாது. நீ என்ன விதைச்சியோ அதுதான் அறுவடையா வரும். மார்க்கத்தின் பார்வையிலே அல்லாஹ் இதை பற்றி இப்படி சொல்கிறான்: வலக்கும் மா கஸபுத்தும். நீ என்ன தேடினாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். வாழ்நாள்ல எதை சம்பாதித்தாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். செய்தது செய்யப்படும், அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய சுருக்கமா, நீ என்ன செஞ்சியோ பிறருக்கு அது உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் தாய் தகப்பனுக்கு நீ மரியாதை கொடுத்திருந்தியா, உன் பிள்ளை உனக்கு மரியாதை தருவான். உன் ஆசிரியர்களுக்கு நீ மரியாதை தந்திருக்கிறாயா, நீ ஆசிரியராக ஆகும் பொழுது உனக்கு மரியாதை தரும் மாணவர்களை அல்லாஹ் தருவான். உன்னுடைய சொந்த பந்தத்திற்கு, உற்றார் உறவினர்களுக்கு, வேலைக்காரர்களுக்கு அவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாயோ அப்படிதான் அவர்களிடத்தில் நடந்து கொள்வார்கள். அப்ப நாம கண்ணியம், மரியாதை, கௌரவம் இது எல்லாம் நாம பிறருக்கு நாம தரணும், மக்கள் நமக்கு தரணும் முடிவு பண்ணா நாம மக்களுக்கு செய்யணும்ல. யாருக்கு எதை செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதை செஞ்சு தெரிஞ்சு செஞ்சா நமக்கான கண்ணியம் கௌரவம் எல்லாம் நமக்கு அல்லாஹ் தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: மா அக்ரம ஷாபுன் ஷைഖன் லிசின்னிஹி. ஒரு வாலிபன் வயது முதிர்ந்தவருக்கு மரியாதை தருவானேயானால், நம்ம வாலிபு முறுக்கோட இருக்கிறோம், இருந்தாலும் வயசான மனுஷன் ஒருத்தர் வர்றாரு, அவரை சேர போட்டு உட்காருங்க பாய் கண்ணியமா அப்படி இப்படின்னு அவருக்கு மரியாதை செஞ்சா எல்லாம் அல்லாஹு தஆலா அடுத்து இந்த வாலிபனுக்கு செய்வான். இல்லா கையலல்லாஹு லஹு மை யுக்ரிமு இந்த சின்னிஹி. இவன் வாலிபன் காலம் முடிந்து வயோதிகனாக ஆகும் பொழுது இவனுக்கென்று கண்ணியம் தர ஒரு வாலிபர்களை அல்லாஹ் இவருக்காக நியமனம் செய்வான். வாலிப முறுக்களை கண்ணியம் செய்தால் முதியோர்களுக்கு நீனும் முதியோராக ஆவாய், உனக்கு கண்ணியம் செய்யும் வாலிபர்களை அல்லாஹ் தருவான். இந்த ஹதீஸ் இன்னொரு செய்தியை சொல்லுது. வாலிபுல முறுக்குல இருக்கும்போது
பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா, தாய் தகப்பனுக்கு, தாதா தாதிக்கு, நானா நானிக்கு, வயசுல மூத்தவங்களுக்கு, மகல்லாவாசி, பக்கத்து வீட்டுக்காரு, சொந்தக்காரு, இப்படி யாரெல்லாம் நம்ம விட வயசுல மூத்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ வாலிபத்துல இருக்கும்போது மரியாதை செஞ்சா, ஒரு விஷயம், நீ வயோதிகனாக ஆகும் வரை அல்லாஹ் உன்னுடைய ஆயுளை நீளமாக்குவான். ஒன்னு செய்தி, இந்த ஹதீஸ் அதை தான் சொல்லுது. மரியாதை செஞ்சா உன் ஆயுள் நீளமாகும். ரெண்டாவது, உனக்கு மரியாதை செய்யக்கூடிய சில ஆளுகள் அதை நியமனம் பண்ணுவான். ரெண்டு செய்தியை அல்லாஹ் தர்றான் நம்மளுக்கு. அப்போ வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். நாம சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, நீ என்ன செஞ்சியோ அது செய்யப்படும், என்ன செஞ்சோமோ அது செய்யப்படும். இன்னைக்கு அமெரிக்கா நாட்டுல காட்டுத்தி கட்டி பத்தி எரியுத, எவ்வளவு சேதாரங்களை உருவாக்கி இருக்குத. அப்படின்னா அல்லாஹ் தஆலாவா இந்த சேதாரத்தை உருவாக்கணும்? இல்ல, நீ பிற நாட்டு மக்களுக்கு எவ்வளவு துன்ப துயரத்தை தந்த, அதன் விளைவத்தை இன்னைக்கு நீ அனுபவிக்கிற. அப்படிதான் மார்க்கம் பார்க்க சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது அலம் யரவ் கம் அஹலக்னா மின் கப்லிஹிம், இவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பரம்பரைய, எத்தனையோ கூட்டத்தார நாம எப்படியெல்லாம் அழிச்சிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். காரணம், நீ காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் பெரிய வல்லரசு அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு ஆடாத. உனக்கு முன்னாடி பெரிய பெரிய அப்பாவெல்லாம், பெரிய பெரிய பலமான கூட்டத்தாரெல்லாம் அல்லாஹ் சின்ன பின்னமா அழிச்சிட்டான்ப்பா. அதனால நீ பெருமையை அடிச்சு அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணாத அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். குல் சீரு ஃபில் அர்தி சும்ம அன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். ஆகிபத்துல் முகذிபீன், பொய்யர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் இந்த பூமியை சுத்தி பாருங்க, தெரியும். உன்னை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் பூமியில இல்லாம போயிட்டான். அட்ரஸ் தெரியாம எல்லாம் அழிச்சு முடிச்சுட்டானே. ஓன்டா அதாவது அரசு பலம், பொருளாதார பலம் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நீ ஆடுறியா அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல கேட்கிறான். உலகத்துல இன்னைக்கு இருக்க உலகத்துல உலக நாட்டுக்கே நான் போலீஸ்ன்னு சொல்றானே அமெரிக்கா. உலக நாட்டுக்கே போலீஸ். சின்ன ரெண்டு நாட்டுக்கு மத்தியில சண்டை வந்துச்சுன்னா அவன் பஞ்சாயத்துக்கு வந்துருவான், சொல்லாமலே பஞ்சாயத்துக்கு வந்துருவான். என்னப்பா உங்களுக்கு பிரச்சனைன்னு வருவான். ரெண்டு பேர்த்துக்குமே சிண்டு மூட்டி விட்டு இன்னும் சண்டையை கூட ஆக்குவானே தவிர சமாதானம் எல்லாம் செய்ய மாட்டான். இது அவனுடைய நிலை. அமெரிக்காவுடைய நிலை என்னன்னு கேட்டா, உலகம் அமைதியா இருக்கப்படாதுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இவன் பஞ்சாயத்துக்கு வரணும், இவன் அதன் மூலியமாக ஆதாயம் பார்க்கணும். இதுதான் அமெரிக்காவுடைய நிலை. முஸ்லீம் நாடுகளை, மத்திய கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லீம் நாடு சின்னாபின்னமாகி இருக்கிறான். ஈராக்குக்குள்ள நுழைஞ்சா நாட்டை சின்னாபின்னமாக்கிட்டான், ஆப்கானுக்குள்ள நுழைஞ்சா நாட்டை முடிச்சிட்டான். இப்போ இந்த இஸ்ரேலு ஷைத்தான் அடுத்து பலஸ்தீனத்துக்குள்ள நுழைஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை 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 மட்டும்தான். அந்த மக்கள் சுபிச்சத்தெல்லாம் சந்திக்கல, நல்ல விஷயத்தெல்லாம் சந்திக்கல. அதாவது இஸ்ரேலுங்கிற நாடு ஒரு சின்ன நாடு தான், ஆனா இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்யறான்னு கேட்டா அமெரிக்காவுடைய துணையை வச்சுதான் செய்யறான். முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யுது. அமெரிக்கா உதவி செய்யறத நிப்பாட்டிருச்சுன்னா இஸ்ரேல் நாடு துண்டக்கான துடிய காணான்னு ஓடிடுவான் வந்த திசையை பார்த்த. இதுதான் உலகத்தினுடைய இன்றைய நிலைப்பாடு இதுதான். ஆனா இப்படி இருக்கக்கூடிய அநியாயத்துக்கு துணை பூரான இந்த அமெரிக்கா நாடு, ஆனா இந்த அமெரிக்கா நாட்டுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு கொடுத்திருக்கான் தெரியுங்களா? கிட்டத்தட்ட இந்த ஒரு 15 மாச காலம், இந்த 15 மாச காலம் இஸ்ரேலு பலஸ்தீன மீது போர் தொடுக்குது. போர் தொடுத்து சின்ன பின்னமாக அந்த நாட்டை சிதைச்சு வச்சிருக்கிறான். சிதைச்சு வச்சத உலக வங்கி சொல்லுது, பலஸ்தீனத்தை மீண்டும் கட்டி எழுப்பணும்னா, பலஸ்தீன மக்களுக்கு மீண்டும் அவர்கள் வாழ்வாதாரத்தை சீராக வைக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டா 3500 கோடி அமெரிக்கா டாலர் தேவைப்படுகிறது. 3500 கோடி அமெரிக்கா டாலர். மேலை நாட்டுக்காரன் கணக்கெடுப்புல பார்த்தா 35,000 பில்லியன் டாலர். ஒரு பில்லியன்னா எவ்வளவுங்க? நம்ம நாட்டுக்கு 100 கோடி. இப்போ 35 பில்லியன் டாலர் தேவைன்னா கிட்டத்தட்ட 3500 கோடி தேவைப்படுகிறது. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பலஸ்தீனத்தை மீண்டும் கட்டமைக்க எவ்வளவு தேவை? உலக வங்கி சொல்லுது 3500 கோடி அமெரிக்க டாலர். இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் இப்ப பாத்துருவோமே. அதாவது அமெரிக்கா நாட்டுல பல மாநிலங்கள் இருக்கு, பல மாகாணங்கள் இருக்குது.
ஆனால் இஸ்ரேலுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற மாநிலம் எது தெரியுங்களா? 2 மாநிலம் தான், வட கரோலினா, புளோரிடா. இது 2 தான் அமெரிக்காவை உலக மக்கள், குறிப்பா இஸ்லாமிய நாடுகள்ல போர் எடுக்கிறதுக்கு ஆதரவா இருக்கிறது இந்த 2 மாநிலம் தான். அதாவது வட கரோலினான்னு ஒரு மாநிலம் இருக்கு, ஒரு மாகாணம் இருக்கு. அந்த மக்களுக்கு என்ன தெரியுங்களா தொழில்? போர் தளவாட பொருளை தயாரிக்கிறது தான் தொழில். போர் தளவாட பொருள்களை தயாரிக்கிறது தான் தொழில். ஒன்னே போர் தளவாட பொருளை, போர் கருவிகளை தயாரிக்கிறது. அடுத்து அந்த நாட்டுக்குள்ளே, அந்த மாநிலத்துக்குள்ள சில பேர் இருக்கிறான், ஏவுகணையை எப்படி இயக்கிறது, அதாவது அந்த விமானங்களை எப்படி இயக்கிறது, எவ்வளவு தூரத்துல தாக்குனா என்ன பாதிப்பை உருவாக்கும், இது எல்லாம் கொஞ்சம் பேர் பயிற்சி எடுக்கிறான். அப்ப அந்த மாநிலம் முழுக்க போர் கருவிகளை தயாரிக்கணும், அதை எப்படி இயக்கணும், இதுதான் அவனுடைய தொழிலே, குலத்தொழிலே அதுதான். இதை வச்சுதான் இங்க இருந்து தயாரிக்கிற குண்டுகளை வச்சுதான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்குது, இஸ்ரேல் பலஸ்தீனத்தை அடிக்குது. இந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் முஸ்லிம்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட செய்திகளாக நாம பார்க்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு அக்கிரமம் பண்றானே. அப்ப அந்த வட கரோலினாவில் இருந்த ஒவ்வொரு, அதாவது விமானங்களும், போர்தாங்கி விமானங்களும் பலஸ்தீனுக்கு உதவி செய்ய புறப்படும் பொழுது அந்த வட கரோலினா மக்கள் சொல்லுவாங்களாம், கொல்லுங்க, பலஸ்தீனத்துல ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, முஸ்லீம்னு ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, கொல்லுங்க அப்படின்னு சொல்லியே, வாழ்த்து சொல்லியே அந்த விமானங்களை அனுப்புவானாம். வாழ்த்து சொல்லியே அனுப்புவானாம். பலஸ்தீன குழந்தையிலிருந்து, பெரியவர்லிருந்து, பொம்பளைகளிலிருந்து, வீரர்கள் வரை எவனை விடாத, நான் தயாரிச்சு தரேன் குண்டை, நான் இயக்கிறதுக்கு கத்து தரேன், இதை கொண்டு போய் இஸ்ரேல்ல கொடு, இஸ்ரேல் நம்ம ஆளுகளை இறக்கு, அதை வச்சு அவனை அடிச்சு துவசம் பண்ணு அப்படின்னு சொல்லியே அனுப்புவானா. ஒவ்வொரு விமானத்தை, போர் விமானத்தை அனுப்பும் பொழுதே. அதுக்கு அடுத்து அப்படியே பாருங்க, புளோரிடா வந்து அமெரிக்காவுடைய அரசியலே மாற்றி போடுகின்ற பணக்கார யூதர்கள் வசிக்கும் பூமி. புளோரிடா மாநிலம் முழுக்க நிறைய நிதி திரட்டி யூதர்கள் நிறைய அங்கதான் வாழ்றான். இஸ்ரேலு யூதனா இல்லையா? புளோரிடாவிலையும் பணக்கார யூத அங்கதான் இருக்கிறான். அவனெல்லாம் நிறைய வசூல் பண்ணி ஆயுதம் தயாரிக்க வட கரோலினாவுக்கு அனுப்புவான். அவன் ஆயுதங்களை தயாரித்து இஸ்ரேலுக்கு அனுப்புவான். இஸ்ரேலு பலஸ்தீன மக்களை அடிப்பான். இதுதான் இன்றைய அரசியல் ரீதியான நிலைப்பாடு. இது அப்படியே வச்சுக்கிட்டு அல்லாஹ் இந்த 2 மாநிலத்தை என்ன பண்ணுனான்னு பார்க்கணுமா இல்லையா? பலஸ்தீன மக்களை அடிக்கிறது, காசு கொடுக்கிறது புளோரிடா யூதர்கள், தயாரிக்கிறது வட கரோலினா மக்கள். இந்த 2 மாநிலத்தையும் மாகாணங்களையும் ரப்ப ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றான். ராணுவ சக்தியாக இருக்கக்கூடிய வட கரோலினா, பண சக்தி, அரசியல் சக்தியா இருக்கக்கூடிய புளோரிடா, இந்த 2 மாநிலத்தை அல்லாஹ் தஆலா, அதாவது வட கரோலினாவுக்கு ஒரு பெரிய புயல் அனுப்புனான். செப்டம்பர் மாதம் 2024 சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் ஒரு புயல் அனுப்புறான் அல்லாஹ் தஆலா. புயல் எந்த அளவுக்கு வேகத்துல புறப்பட்டு வட கரோலினா மக்கள் மொத்த மக்களையும் துவசம் பண்ணி முடிச்சிருச்சு. மொத்த மக்களையும் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கு. அதுக்குள்ள 2 கோடி பேரும் வீடற்றவர்களாக ஆகினார்கள், சிலரை தவிர. பல பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, உடுத்த உடுப்புக்கு வழி இல்ல, சாப்பிடுறதுக்கு போதிய சுகாதாரமான குடிநீர் தண்ணீர் கிடையாது. இவ்வளவு அல்லோல கல்லோலப்பட்டான். டிசம்பர், அதாவது செப்டம்பர் மாதம் வந்த புயல்ல இது எல்லாம் பிபிசி சொல்லாது, இது எல்லாம் பிரபலமான செய்தி நிறுவனம் சொல்லாது. நாங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் சொல்ல மாட்டான். கௌரவ குறைச்சலாக கருதுறான் அமெரிக்கா. அதோட அல்லாஹ் விட்டானா இல்லையா? விடல. அவனை அடிச்சு அடுத்து அல்லாஹ் தஆலா முடிவுக்கு வந்தான், புளோரிடாவுக்கு வந்தான். புளோரிடாவில் என்ன அல்லாஹ் பண்றான்னு கேட்டா, கிட்டத்தட்ட அதே மாதிரி புயல் 180 மைல் கிலோமீட்டர் தூரத்துல வருதான் அந்த புயல். அந்த மக்களுக்கு வந்துச்சு. அதுக்கு அவன் ஒரு பேரும் கூட வச்சான். அதுக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேர், அந்த புயல் சின்ன பின்னமா அந்த மக்களை பூரா துவசம் பண்ணி முடிச்சிச்சு. 2 கோடி பேர் அங்கேயும் இருக்கிறான். 2 கோடி பேர் மக்களையும் துவசம் பண்ணி அவன் அல்லோல கொல்லல ஆக்கி. ஆனா அதுல கணக்கெடுப்புல அமெரிக்கா நாடே சொல்லுது, இந்த 2 மாகாணத்தை, இந்த 2 மாநிலத்தை நாங்கள் மீண்டும் கட்டமைக்க வேண்டுமையானால் எங்களுக்கு தேவையானது எவ்வளவு தெரியுங்களா? அதே அளவு, அதாவது பலஸ்தீனத்தை கட்டமைக்க என்ன சொன்னார் ரூபா, அதே ரூபாய் தான் இதற்கும் தேவைப்படுகிறது என்று சொல்லி முடித்தான். நாம சொல்ல வர செய்தி என்ன தெரியுங்களா?
காசு இருக்கு, பணம் இருக்குங்கிறனால பலஸ்தீன மக்களை அடிச்ச, சின்ன பின்னமாக்கின, சேதாரத்தை உருவாக்கின. இப்போ ஓ நாட்டை நான் சேதாரத்தை உருவாக்குறேன், அதுக்கு என்ன கட்டமைக்க செலவோ அதே செலவு உனக்கு வேணும்னா எல்லாம் முடிவுக்கு வந்தான். அப்போ அவன் செஞ்சது செய்யப்படுது. அடுத்தவனை அடிக்கும் போது சந்தோஷம். ஆனா அல்லாஹ் உன்னை பெரும் புயலால், அடக்க முடியாத சூறாவளி காற்றால், பெரும் வெள்ளத்தால் உன்னை அடிக்கும் பொழுது நீ எவ்வளவு துன்பப்படுகிறாய், துயரப்படுகிறாயா? இல்ல, உனக்கு வலிக்கிறது தானே பலஸ்தீன மக்களுக்கு வலிச்சிருக்கும். நீ பசியோட பட்டினியோட வீடு இல்லாம நாதியா கஷ்டப்படுறிய. இதே நிலைதான பலஸ்தீன மக்கள் உன்னால் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே மிக தெளிவாக உணர்த்துகிறான். அப்பையும் ஓஞ்சானா பார்த்தீங்களா? ஓயலைய நான் அடிக்கிறத அடிப்பேன்டான். அல்லாஹ் தஆலா முடிவுக்கு வந்துட்டான். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளா தொடர்ந்து காட்டி தீ அடி நொறுக்கி தள்ளுது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களே சொல்கிறார்கள், அந்த நாட்டு நிறுவனத்தினுடைய அந்த செய்தி நிறுவனமே சொல்கிறது, லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிறது ஒரு பிரமாண்டமான ஒரு சிட்டி. கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிறது ஒரு அழகான நகரம். அங்க நிறைய பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய நகரம். குறிப்பா அதாவது ஹாலிவுட் பெரிய பெரிய நடிகர்களுடைய பெரிய பெரிய பங்களாக்கள் அங்க இருக்கு. இந்த அளவுன்னு கேட்டா, இன்னைக்கு சவுதி நாட்டினுடைய இளவரசர் முகம்மது அவர் அங்கே கட்டியிருக்கிறார். அந்த ஆளு 35 மில்லியன் அமெரிக்க டாலர்ல வீடு கட்டி வச்சிருக்காரு. 35 மில்லியன் அமெரிக்க டாலர்ல வீடு. இன்னைக்கு எல்லாம் அல்லாஹ் தவசம் பண்ணி முடிச்சுட்டான். எதுவும் கிடையாது. சுடுகாடு மாதிரி பிரமாண்டமான சிட்டி, பார்த்து பார்த்து வடிவமைச்ச அமெரிக்கா நாடு, அதை எல்லாம் அல்லாஹ் இல்லாம ஆக்கி முடிச்சுட்டானே. அந்த நாட்டினுடைய அதாவது பெரிய அந்த தீ விபத்து எந்த அளவுக்குன்னா, 35,800 கிலோமீட்டர், அதாவது ஏக்கர்ல நிலத்தை பூரா அல்லாஹ் இல்லாம ஆக்கிட்டான், சுடுகாடா மாத்திட்டான். 145 கிலோமீட்டர் சுற்றளவு, 145 கிலோமீட்டர் சுற்றளவு. நமக்கு விளங்குறதா இருந்தா சென்னையில இருந்து கிட்டத்தட்ட விழுப்புரம் வரைக்கும் வைங்களேன். சென்னையில இருந்து விழுப்புரம் வரைக்கும் மொத்தமா எல்லாம் அழிச்சு முடிச்சுட்டான். வீடு கிடையாது, விவசாய நிலம் கிடையாது, மரங்கள் கிடையாது, அவனுடைய சொத்து பத்து அது இது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் எல்லாம் எல்லாம் சொக்கு நூறா நெருப்பை கொண்டு அந்த சூறாவளி காத்து நெருப்பு இரண்டையும் கலந்து விட்டு அடிச்சு எல்லாம் ஆக்கிட்டான். 12,000 கட்டிடங்கள் சிதைந்து முழுமையாக சிதைந்து போய்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 1,80,000 பேர் வீடுகள் இல்லாமல் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த வீடுகள் எல்லாம் சின்னாபின்னமாக போயிருக்கிறது. இப்படி 1-2 அல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொருள்கள் எல்லாம் சேதாரமாயிருக்கிறது. அந்த அரசு சொல்லுது இவ்வளவு விபத்திலையும் கூட 11 பேர் செத்து போயிருக்கிறாங்க. கிடையாது, அவன் சொல்றது 11 பேரு, அதை விட நிறைய செத்து போயிருப்பாங்க. அவன் மறைக்க பாக்குறான். அவன் சொன்ன கணக்கெடுப்பு எல்லாமே ரொம்ப கம்மி தான். அந்த வந்த சூறாவளி காற்று எப்படி வந்திருக்கு? 100 மைல் வேகத்துல வந்திருக்குங்க. ஒரு சின்ன நெருப்பு பத்தது பெரிய காத்து வந்து என்ன ஆகும்? அந்த நெருப்பு அடுத்தடுத்து பரவுமா இல்லையா? அடுத்தடுத்து அந்த மாதிரி தான் பரவுனது. அந்த மாதிரி பரவி பரவி கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர் முழுக்க இல்லாம போயிருக்க. அட இன்னைக்கும் அடக்க முடியல, அந்த நெருப்பை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல. இப்பயும் கஷ்டப்பட்டு இருக்கிறான். டெக்னாலஜின உச்சத்துல இருக்கான்னு சொல்றானே, அவனாலையும் முடியலங்க. எந்த அளவு டெக்னாலஜி வச்சிருக்கான் தெரியுங்களா? ஒரு போர் விமானம் வச்சிருக்கிறான். ஒரு போர் விமானம் வச்சிருக்கான். அந்த விமானம் என்ன செய்யுமா? நேரா தண்ணி இருக்கக்கூடிய பெரிய ஏரிக்குள்ள அதுவே போயிரும். மனுஷன் உட்கார்ந்து இயக்க வேண்டாம், அதுவே உள்ள போய் தன்னுடைய அந்த விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய டேங்கில தண்ணியை நிரப்பும். தண்ணியை நிரப்பி அதுவே கரெக்டா தீ எரியிற இடத்துல கொண்டாந்து அந்த தண்ணியை ஊத்துமா. இந்த அளவு டெக்னாலஜியோட வச்சிருக்கான். ஆனா அந்த டெக்னாலஜி இப்ப வேலை செய்யலையே, எதுவும் செய்ய முடியலையே. ஹெலிகாப்டர்களை கொண்டு போய் அந்த எரியிற நெருப்புக்கு மேல ரசாயனங்களை தூவி எரியிற நெருப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறான். அப்படியே செஞ்சு பார்க்கறான். அப்படி பறந்த பல ஹெலிகாப்டர்கள் தீ பிடிச்சு எரிஞ்சு அதுவெல்லாம் சின்னாம போயிருக்கு, சின்ன பின்னமாக சிதைந்து போயிருக்கு. அவனே சொல்றான், மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இது எரிகிறது அப்படிங்கிறான். மனித சக்திக்கு அப்பாற்பட்டு. அமெரிக்கா நாட்டில் குறிப்பா கலிபோர்னியாவுல அதாவது வருடம் தீ பத்தி எரியும், காட்டு தீ வரும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப வந்திருக்குல்ல இந்த காட்டு தீ வரலாறா காணாத காட்டு தீன்னு அவனே சொல்றான். வரலாறு காணாத காட்டு தீ. அந்த காட்டு தீய அணைக்கிற அளவுக்கு பிரமாண்டமான நீர் வசதி கிடையாது உலகத்துல ஏன்னு சொல்றான்.
அவனே ஒத்துக்கிறான். இவ்வளவு தோஷத்தையும் அல்லாஹ் செய்து முடிச்சிருக்கிறானே, இதெல்லாம் எதுக்கு? இந்த காட்டு தீ எரிய ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்ப புதுசா அதிபராக வரப்போறாரா இல்லையா வெள்ளை மாளிகைக்குள்ள? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், இப்ப ஒருத்தர் ட்ரம்ப்னு வர்றார். முன்னாடி பைடனுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிச்சு. ட்ரம்ப் வந்து ஜெயிச்சு முடிச்சிட்டார், இன்னும் பதவி ஏற்கல. ஆனா அவர் என்ன அறிக்கை விட்டார் தெரியுங்களா? அதாவது ஆல் ஹெல் வில் பிரேக் இன் த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த ஆளு சொல்றார். அதாவது சுருங்க சொல்றதா இருந்தா, அதாவது மத்திய கிழக்கை அனைத்தையும் நான் வந்தால் நரகமாக்குவேன் அப்படின்னு அந்த ஆளு சொன்னான். எதுக்காக? அதாவது பலஸ்தீன மக்கள் போராடக்கூடிய அந்த போராளி ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுடைய பயண கைதிகளை விடுவிக்காவிட்டால், இஸ்ரேலுடைய பயண கைதிகளை நீங்கள் விடுவிக்காவிட்டால் பலஸ்தீன மட்டுமல்ல முஸ்லிம்கள் வாழக்கூடிய மத்திய கிழக்கு ஆசியா பகுதியை பூரா நரகமாக்கிருவேன். ஆட்சிக்கு வந்தா நான் ஒயிட் ஹவுஸுக்கு வர்றதுக்குள்ள அவங்களெல்லாம் விட்டுரு அப்படின்னு அறிக்கை விட்டாரு. அவர் எங்க நரகமாக்குறது? அல்லாஹ் முடிவு பண்ணார், நரகத்தை நான் உண்டாக்கி உனக்கு காட்டுறேன்டான்னு முடிவு பண்ணான். அந்த ஆளு எதை நரகமாக்குவான் என்று சொன்னானோ அவன் நாட்டிலேயே அல்லாஹ் இப்ப நரகமாக்கிட்டான். மொத்தமா அடிச்சு சின்ன பின்னமாக்கிட்டான். அதாவது அவன் 8000 டன் போர் விமானங்களை அனுப்பி கொண்டு போட்டிருக்கானா. அதை விட 1000 மடங்கு சேதாரத்தை இன்று அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் சந்தித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை போல 5 பற்றி எரியும் அந்த காட்டு தீ நாட்டுக்குள்ள உருவாயிருக்கு. இப்ப வரைக்கும் அணைக்க முடியாம கஷ்டப்படுறான். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆய்வறிக்கை விடுறான். அமெரிக்கா நாடு இஸ்ரேலுக்கு இந்த 15 மாச போர் நடந்துச்சா இல்லையா, எவ்வளவு தெரியுங்களா நிதி கொடுத்திருக்கிறான்? அடி முஸ்லீம் அடி எவ்வளவு கொடுத்திருக்கிறான்? 2000 கோடி அமெரிக்கா டாலரை கொடுத்திருக்கிறான் நிதியா. அல்லாஹ் இவனுக்கு இப்ப எவ்வளவு தெரியுங்களா செலவு வச்சிருக்கிறான்? இந்த 8 நாளைக்குள்ள, இந்த 7-8 நாளைக்குள்ள எவ்வளவு செலவு வச்சிருக்கானா? 25,000 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை கட்டமைக்க முடியும்னு நான் முடிவுக்கு வந்துட்டான். நீ கொடுத்து உதவுனது 2000 கோடி, ஆனா நான் உனக்கு எவ்வளவு செலவு வச்சிருக்கேன்? 25,000 கோடி செலவு வச்சிருக்கேன் அல்லாஹ். அப்ப செய்ததுதான் செய்யப்படும். இது வந்து நமக்கான பாடம். இப்ப நாம இந்த காட்டு தீயை எப்படி நம்ம சிந்தனைக்கு கொண்டு வரணும்னா, அவன் அநியாயம் பண்ணனா, அட்டுழியம் பண்ணனா, நிறைய நிதி கொடுத்தா, போர் விமானங்களை அனுப்புனா, பலஸ்தீனத்தை சின்னாபின்னமாக்குனா, ஈராக் அப்படி, ஆப்கான் அப்படி, சிரியாவா அப்படி, இப்படி பல நாடுகளை சின்னாபின்னமாக்குனையே. அந்த பலி வேதனை, வீடு இல்லாத நிலை, ஆடை இல்லாத நிலை, சாப்பாடு கஷ்டப்படுற நிலை, இது எல்லாம் உனக்கு இப்ப வருது வலிக்குதா அப்படின்னு அல்லாஹ் அங்க உணர்த்துறான். அப்ப நாம யாருக்கு எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு மீண்டும் ரிப்பீட் ஆகி நம்மகிட்ட தான் வரும். எங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல சில நல்லவர்களும் இருந்திருக்கலாம். அதாவது அந்த நகரம் முழுக்க தீப்பற்றி எரிந்ததால் இஸ்லாமியர்களுக்கு சந்தோஷம் கிடையாது, சாவட்டும் அப்படின்னு நினைக்கல. நாம என்ன சொல்ல வரோம்னு கேட்டா, அதாவது மொத்த இஸ்லாமியர்களும் சொல்ல வருவது, நீ இவ்வளவு நாள அடிச்ச போது வலி அவங்களுக்கு வலிச்சுச்சுல, அதே வலிதான் உனக்கு வலிக்கும். இனிமேலும் அநியாயம் செய்யாதே. அநியாயக்காரர்கள் திருந்துவதற்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த காட்டு தீயை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இந்த காட்டு தீயை அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறான். அப்படிங்கிற செய்தியை இன்று உலகம் முழுக்க பேசும் பொருளாக இஸ்லாமியர்கள் வாய்களில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜும்மா உலகம் முழுக்க இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க, உலகத்தின் பூமியை முதல் சூரியனாக சந்திக்கக்கூடியது நியூசிலாந்து. அங்க ஆரம்பிச்ச ஜும்மா அதே அமெரிக்கா நாடு வரைக்கும் இன்னைக்கு நீங்க எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் முஸ்லிம்கள் ஜும்மா பகுதி இதைதான் பேசப்படுகிறது, இதைதான் கருமுகளாக கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவ்வளவு அக்குறும அட்டூழியம் பண்ணனா, கொஞ்சம் நெஞ்சம் செய்யல, அதுக்கெல்லாம் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற. இது நமக்கான பாடம். அப்ப நாம வாழ்க்கையில யாருக்கும் எந்த வகையிலையும் தீங்கு செய்யக்கூடாது. இவ்வளவு நடந்திருக்கிறது அமெரிக்கா நாட்டுல. இப்பையும் கூட அமெரிக்கா நாட்டுல அங்க யாரு தெரியுங்களா உதவி செய்கிறா? உணவுகளை கொண்டு போய் கொடுக்கறது, ஆடைகளை கொண்டு போய் கொடுக்கறது. அங்கேயும் முஸ்லீம் தாங்க அந்த உதவியும் செய்யறான். முஸ்லிம் தலையில தொப்பி போட்டு தாடி வைத்துக் கொண்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய முகாம்களுக்கு போய் உணவுகளை அள்ளி கொடுக்கிறாங்க.
இந்த சாப்பிடுங்க, துணி வேணுமா, நீங்க விரும்பின துணியை எடுத்துக்கோங்க. துணி குவியல் குவியலாக முஸ்லிம்கள் கொண்டு போய் தருகிறார்கள். குவியல் குவியலாக உணவுப் பொருட்கள் போகிறது. உலகம் முழுக்க முஸ்லிம்கள் இன்று அமெரிக்கா நோக்கி உணவுகளையும் உடுப்புகளையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். சேதமடைந்தவர்கள், பாதிப்படைந்தவர்கள் நமது எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கு நாங்கள் உதவி செய்வதைத்தான் பழக்கமாக வைத்திருக்கிறோம். அவனுடைய துன்பத்தை நாங்கள் சந்தோஷம் அடைபவர்கள் அல்ல. அவன் பாடம் அவன் பாடம் பெற வேண்டுமே என்றுதான் நினைக்கிறோமே தவிர முஸ்லிம்கள் இன்னைக்கும் கூட முஸ்லிம்கள் தான் அங்கேயும் உதவி செய்யறான். முஸ்லிம் சமூகம் தான் அங்கேயும் உதவி செய்யுது. இதுவெல்லாம் நமக்கான பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அத்ததருன மா யுஃப்லிசு முஃப்லிசு. நாளைக்கு மறுமையில திவாலானவன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. திவாலானவனை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிசு ஃபீமா மல்லா திர்ஹம லஹு வலா மதாஉன். எங்கள்கிட்ட யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, எங்கள்கிட்ட யார்கிட்ட பொருளாதாரம் இல்லையோ அவங்க தான் திவாலானவர்கள் அப்படி நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திவாலுக்கு அப்படி அர்த்தம் இல்ல. நாளைக்கு மறுமையில ஒரு ஆள் வருவான், அல்லாட்ட நிறைய தொழுதிருப்பான், நிறைய நோன்பு வச்சிருப்பான், நிறைய தானம் தருமம் சக்காத்து அது இது எல்லாம் பண்ணியிருப்பான், எல்லா இபாதத்தையும் அப்படியே தூக்கிக்கிட்டு வருவான், சொர்க்கம் போயிடலாண்டு வருவான், நிறைய நன்மை வச்சிருப்பான். இது எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் இவனால் பாதிக்கப்பட்ட, இவன் ஏசி பேசிய மக்கள் அல்லாவிடத்தில் முறையிடுவார்கள். இவனால் பொருளை அபகரிக்கப்பட்ட மக்கள் வருவார்கள். இவன் திட்டிய, அடித்த, துன்புறுத்திய, யாரேனும் கொலை செய்த அவர்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே வந்து, இறைவா இவனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை பூரா எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தருவான். இவன் யாரெல்லாம் திட்டுனானோ திட்டுனவனுக்கு இந்த நன்மை, யாரையெல்லாம் அடிச்சானோ அவனுக்கு தான் நன்மை, யாரையெல்லாம் கோல் சொன்னானோ அவனுக்கு தான் நன்மை, யாரையெல்லாம் வந்து சண்டை போட்டானோ அவனுக்கு இந்த நன்மை, யாரையெல்லாம் கொலை செஞ்சானோ அவனுக்கு இந்த நன்மை. இப்படி எல்லாம் நன்மையை கொடுத்து 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 நிறைய நன்மையோட வந்தவன்ட்ட நன்மையே இருக்காது. ஆனா இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நிறைய பேர் காத்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ் அடுத்த முடிவுக்கு வந்துடுறான், எடுத்து கொடுக்க ஒண்ணும் இல்லையே இவன்ட்ட, இவனால் நிறைய பாதிக்கப்பட்ட வந்துகிட்டே இருக்கானே. அப்ப என்ன பண்றது, பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாவத்தை பூரா அள்ளி இவன் தலையில போட்டுருவான் அல்லாஹ். இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாவத்தை பூரா அள்ளி இவன் தலையில போட்டுருவான். அப்ப நிறைய நன்மையோட வந்து சொர்க்கம் போக முடியாம நிறைய பாவங்கள் எல்லாம் சுமந்து இவன் நரகம் போவான். இவன் தான் உண்மையான முஃப்லிஸ், இவன் தான் உண்மையான திவாலாகி போனவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த ஹதீஸை நாம ஏன் சொல்றோம்னு கேட்டா, நாளைக்கு நரக யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்களோ அவங்கெல்லாம் உலகத்துல செஞ்ச வினையின் எதிர்வினை தான், அவ்வளவுதான். நீ எதையெல்லாம் செஞ்சாயோ அதுதான் உன்னை நரகம் கூட்டிட்டு போகுதே தவிர அல்லாஹ் உன்னை நரகத்திற்கு அனுப்புவதில்லை. நீ செஞ்ச பாவங்கள் உனக்கு அது நரகமாக விடிவு வருகிறது, இவ்வளவுதான் உண்மை. இதுதான் செய்யப்படுகிறது. உலகத்தில் எதையெல்லாம் செய்தாயோ பாவங்களாக அதுவெல்லாம் நாளைக்கு நரகத்தின் நெருப்புகளாக மாற்றி அமைக்கப்படும். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். அப்ப நாம கொஞ்சமாவது உஷாரா இருக்கணும். எந்த வகையிலும் யாருக்கும் எப்பையும் நாம மோசங்களை செய்து விடக்கூடாது, அழிவுகளை செய்து விடக்கூடாது, துன்ப துயரங்களை தந்து விடக்கூடாது. விதைத்தது அறுக்கப்படும். அப்போ விதைத்ததை சரியாக விதைத்தால் அறுக்கப்படுவது சரியாக அறுக்கப்படும். தவறானதை விதைத்து விட்டு நல்லதை எதிர்பார்ப்பதை முட்டாள்தனமாது அது அல்லாவிடத்திலும் நடக்காது. அடுத்த ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இன்னைக்கு அமெரிக்காவில் பத்தி எரியுதை காட்டுத்தி இது அல்லாஹ்வுடைய அதாபுகளாக இருக்கலாம் தான் நாம சொல்றோம், இருக்கட்டும் நாம சொல்றதில்ல. காரணம் என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய போருக்கு போறாங்க, தயார் நிலையில இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன் வஜத்தும் ஃபுலானன் வ ஃபுலாலன் ஃபஅஹரிகுமூஹு. இன்ன மனுஷன், ரெண்டு பேரை சொன்னாங்க பேரை சொல்லி, இந்த ஆளை மட்டும் நீங்க சந்திச்சீங்கன்னா அவனை பிடிச்சி தீய வச்சு எரிச்சு ஆளை காலி பண்ணுட்டான். தீய வச்சு எரிச்சு அவனை கொலை பண்ணுங்கன்னு சொன்னான். படையெல்லாம் தயாராயிடுச்சு, போகிறதுக்கு ரெடியா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, இல்லப்பா அந்த ஆளுகளை பிடிச்சிங்கன்னா தீய வச்சுலாம் எரிச்சிட வேண்டாம். என்ன காரணம்னு கேட்டா, இன்ன நார லயுஅذிபு பிஹா இல்லல்லாஹ், நெருப்பை கொண்டு ஒருவரை தண்டிப்பதாக இருந்தால் அது அல்லாஹ் மட்டும்தான் செய்வான், மனுஷன் நம்ம செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன பண்றது, ஃபஇன் வஜத்துமூஹா ஃபக்துலூஹுமா, அந்த ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிங்கன்னா கொலை பண்ணிருங்க, தீய வச்சு எரிக்காதீங்க.
அப்ப தீயால் எரிப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அதாபு. அல்லாஹ் தான் அதை செய்வான், மனிதர்கள் அப்படி செய்யக்கூடாது. அதனாலதான் எந்த தண்டனை கொடுக்கிறதா இருந்தாலும் எரிக்கிற தண்டனை மட்டும் தரக்கூடாது, சுட்டு வைக்கிற தண்டனை தரக்கூடாது. நெருப்பால நோவினை செய்வது கூடவே கூடாது. அது மிருகத்தையும் செய்யக்கூடாது, மனிதனையும் செய்யக்கூடாது, யாரையும் செய்யக்கூடாது. விவசாய நிலங்களை எரிக்க கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய சட்டங்களாக பார்க்கிறோம். அப்படி இருந்த போதும் கூட அல்லாஹ் தஆலா அன்னைக்கு பத்த வச்சு எரிக்கிறான்னு கேட்டா இது அல்லாஹ்வுடைய அதாபாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நோவினையாக இருக்கலாம். நரக நெருப்பு எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் இங்கே சாம்பிள் காட்ட ஆரம்பிச்சிட்டான். நரக நெருப்பு எங்க இருக்குன்னு இங்கே சாம்பிள் காட்ட ஆரம்பிச்சுட்டான். நரக நெருப்பை நீரால் அணைக்க முடியாது, நீரால் அணைக்க முடியாது. மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அந்த நெருப்பு என்பதை அதனுடைய சாம்பிளை என்று அமெரிக்கர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் அழிக்க முடியாத, அணைக்க முடியாத அளவுக்கு பத்தி எறிகிறது எங்கள் நாடுகளில் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது இது மோசமான நிலைப்பாடு. அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்க உங்க வீடெல்லாம் பத்தி எரியுதுங்க அப்படின்ட்டார். எல்லா வீடும் எரியுது, வரிசையா இருக்கும் போது உங்க வீடு சேர்ந்து எரியுது அப்படின்னு சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அதை பத்தி கவலையே படாம மா கான் அல்லாஹ் ல யஃஅல் ஸாலிகா, அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என் வீட்டை, அல்லாஹ் தஆலா என் வீட்டை அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். 3 முறை வந்தவர் சொல்றாரு, இல்லங்க எல்லா வீடும் எரிஞ்சு போச்சு, அந்த வரிசையில இருந்த உங்க வீடு எரிஞ்சு போச்சு. சொல்ல சொல்ல அல்லாஹ் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான், என் வீடு எரிஞ்சு போயிருக்காது உறுதியா சொன்னாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தாரு, வந்தவொடனே சொன்னாரு, எல்லா வீடும் எரிஞ்சது உண்மைதான் அபூ தர்தா அவங்களே, ஆனா உங்க வீட்டுக்கிட்ட நெருப்பு வரும்போது நெருப்பு அணைஞ்சு போச்சு, உங்க வீடு எரியல அப்படின்னா. உங்க வீடு எரியல, எல்லா வீடும் எரிஞ்சிச்சு, ஆனா உங்க வீடு மட்டும் அந்த நெருப்பு அங்க அணைஞ்சு போச்சு, உங்க வீடு எரியல. அப்ப சொன்னாங்களாம் கத அலிம் ததாலிக்க, அதுவும் எனக்கு தெரியும்டாங்களாம். இப்ப சுத்தி இருந்த மக்கள் கேட்டாங்க, எங்க வீட்டுக்கே போகல, உங்க வீடு நாங்க எரியுதுன்னு சொன்னோம், அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்ய மாட்டான்னு உறுதியா சொன்னீங்க, இப்போ உங்க வீடு எரியல நல்லா இருக்குன்னு சொல்றோம், அதுவும் எனக்கு தெரியும்னு சொல்றீங்க, இது எப்படி அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. அப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், வேற ஒண்ணும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். ஒரு 3-4 வரி உள்ள துஆ. அந்த துஆவை யார் காலையில் ஓதுகிறாரோ மாலை வரை அவருக்கும் அவர் உடமைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். யார் மாலையில் ஓதுகிறாரோ மறுநாள் காலை வரை அல்லாஹ் தஆலா அவருக்கும் அவர் உடமைக்கும் பாதுகாப்பு தருவான். இன்றைய காலை பொழுது அந்த துஆவை நான் ஓதி இருக்கிறேன். அந்த துஆவின் பரக்கத்து எனக்கும் என்னுடைய உடைமைகளுக்கும் எந்த சேதாரமும் வரா அல்லாஹ் தடுப்பான் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியிலே நான் உறுதியாக நம்பிக்கை கொண்டேன். அதனால் அந்த வார்த்தைகளை நான் சொன்னேன் என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்களே. அப்ப காலையில மாலையில நாம அந்த துவாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாதுகாப்பு துவாக்கள், அல்லாஹ் கற்றுத்தந்த குர்ஆனிய துவாக்கள், அதையெல்லாம் நாம் வளமையாக காலையும் மாலையும் பேணி ஓதி வரும் பொழுது இது போன்ற பெரும் விபத்துக்கள் வராது, பெரும் சேதாரங்கள் வராது, இது போன்ற அல்லல் படக்கூடிய நிலை வராது. அல்லாஹ் இது எல்லாம் பாதுகாக்க போதுமானவன். இதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அதாவது அடுத்த மக்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியாதனாலதான் அல்லாஹ் இன்னைக்கு அவங்கள கஷ்டப்பட வச்சிருக்கிறான். அப்போ எதை செய்கிறோமோ அது நமக்கு செய்யப்படும். அந்த தீ விபத்து நமக்கு சொல்லும் அரைவரி பதில், விதைத்தது விதைக்க அறுவடை செய்யப்படும். நம் வாழ்நாளிலே யாருக்கும் எந்த வகையிலும் துன்ப துயரங்கள் தந்துவிடக் கூடாது. அப்படி தரும் பொழுது அது நமக்கு அப்படியே வினையாக நம்மிடத்திலே வந்து நடக்கும். தாய் தகப்பனை மதித்தல், அண்ணன் தம்பிகளை மதித்தல், மாமான் மச்சான்களை மதித்தல், வயது முதிர்ந்தவர்களை மதித்தல், நமக்கு காலம் சென்றவர்களை ஏசாது பேசாது இருத்தல், இப்படி யார் யாருக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமைகள் எல்லாம் நிறைவேற்றி தருதல், இதையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பொழுது நமக்கான மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அல்லாஹ் தர போதுமானவன். நம்மை கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பான். இந்த நிலையோடு நம் வாழ்க்கையை கடந்து போக வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்மை சீதேவிகளாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, நற்பண்புக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை வாழச் செய்வானாக. யாருக்கும் எந்த வகையிலும் தீங்குகள் தராத நாம் உடைமைகளை பேணி கண்ணியம் பேணி வாழக்கூடிய பெரும் நசீபை, வாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.